ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஆண்டவரே நாங்கள் பாடி மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் துதிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே அப்பா, தேவனுடைய மகிமையான ஆண்டவரே ஹல்லேலூயா செயல்களை நாங்கள் நினைத்து பார்க்க ஆண்டவரே இன்னும் நன்றியோடு நாங்கள் துதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிற ராஜா, உமக்கு நன்றி சொல்லுகிற ராஜா, உமக்கு நன்றி சொல்லுகிற ராஜா. உம நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிற ராஜா. பிதாவே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தூய ஆவியானவரே உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உந்தன் நாமம் உயர்த்துவே, துதிகள் பாடி மகிழ்ந்திடுவேனே. எந்தன் வாழ்வில் நிறைந்தவர் நீரே, மிக்க வந்தீர் மகிழ்ந்திடுவேனே. மாதை காட்டிடவே பூவில் வந்தீரே, சிலுவை சுமந்தவரே நாடி வந்தேனே. சாவை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவேன், உந்தன் நாமம் உயர்த்துவேன், உந்தன் நாமம் உயர்த்துவேன். துதிகள் பாடி மகிழ்ந்திடுவேனே. எந்தன் வாழ்வில் நிறைந்தவர் நீரே, மிக்க வந்தீர் மகிழ்ந்திடுவேனே. பாதை காட்டிடவே பூவில் வந்தீரே, சிலுவை சுமந்தவரை நாடி வந்தேனே. சாவை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவேன், உந்தன் நாமம் உயர்த்துவேன். Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. You came from heaven to earth to show the way, from the earth to the cross my debts to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. You came from heaven to earth to show the way, from the earth to the cross my debts to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. 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 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்டவரே நித்திய வழியை எங்களுக்காக ஆண்டவரை காண்பிக்கும்படியாக, எங்களை மீட்டு கொள்ளும்படியாக, எங்களை தேவனுடைய பிள்ளைகளாக ஆண்டவரை மாற்றும்படியாக இந்த மண்ணுலகிற்கு நீர் வந்தீரே ஆண்டவரே. மனிதனாய் நீர் அவதரித்தீரே ஆண்டவரே. அந்த மாபெரும் தயவை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம், அந்த கிருபையை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே உமைக்கு ஆண்டவரை நாங்கள் மகிமை செலுத்தவும், உம்மை பணிந்து கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க நாம
நாம மாத்திரம் இந்த இடத்துல மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே நாம் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆண்டவரை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்ம போகிறோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம் என்று சொல்லி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி பாட போகிறோம். எல்லாரும் சேர்ந்து நமக்கு தெரிந்த பாடல் இணைந்து பாடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க, மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க, தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே, தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், ஆலோசனை கர்த்தரே இவர் அற்புதமானவரே, ஆலோசனை கர்த்தரே இவர் அற்புதமானவரே, மின் சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தனரே, மின் சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். இந்த காலவேளையில அந்த தாழ்மையின் ரூபம் எடுத்த அந்த தேவ குமாரனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அவர் ஹல்லேலூயா, அவர் அதிசயமானவராக, ஒரு ஆலோசனை கர்த்தராக, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருந்த போதிலும் கூட அவர் இந்த பூமிக்கு ஒரு ஏழ்மை கோலம் எடுத்து அவர் வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோமாக. தொழுவத்திலே பரன் முன்னடையில் பிறந்தார், மாட்டு தொழுவத்திலே பரன் முன்னடையில் பிறந்தார். தாழ்மையை பின்பற்றுவோம் அவர் ஏழ்மையின் பாதையிலே, தாழ்மையை பின்பற்றுவோம் அவர் ஏழ்மையின் பாதையிலே. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்திடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், பொன்பொருள் தூபவர்க்கம் வெள்ளை கோலமும் காணிக்கவே, பொன்பொருள் தூபவர்க்கம் வெள்ளை கோலமும் காணிக்கவே, சாட்சியாய் கொண்டு சென்றே வான சாஸ்திரிகள் பணிந்தனரே, சாட்சியாய் கொண்டு
இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். இந்த காலவேளையில அன்றைக்கு ஆண்டவர் பிறந்ததை கொண்டாடும்படியாக, அவரை வாழ்த்தும்படியாக, துதிக்கும்படியாக அன்றைக்கு சிமியோன், அன்னாள் போன்ற பரிசுத்தவான்கள் தேவ ஆலயத்திற்குள்ளே வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நாமும் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிறோம். அவரை உயர்த்துவதே நம்முடைய நோக்கமாய் இருக்கட்டும். அவரை மகிமைப்படுத்துவதே நம்முடைய வாஞ்சையாய் இருக்கட்டும். அன்னாளும் ஆலயத்தில் அன்று ஆண்டவரை அறிந்து, அன்னாளும் ஆலயத்தில் அன்று ஆண்டவரை அறிந்து, தீர்க்கதரிசனமே குறித்தூயனை புகழ்ந்தனரே. தீர்க்கதரிசனமே குறித்தூயனை புகழ்ந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார். இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் மொழியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். யாக்கோபில் ஓர் நட்சத்திரம், இவர் வாக்கு மாறாதவரே. யாக்கோபில் ஓர் நட்சத்திரம், இவர் வாக்கு மாறாதவரே. கண்ணிமை நேரத்திலே நம்மை விண்ணதில் சேர்த்திடுவார். கண்ணிமை நேரத்திலே நம்மை விண்ணதில் சேர்த்திடுவார். இயேசு மானிடனாய் பிறந்தார். இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தது ஒரு நோக்கம் இருந்தது. மனிதனை மீட்கும்படியாக, மனிதனை ரட்சிக்கும்படியாக, அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து அவனை விடுவிக்கும்படியாக. ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு தெரிந்த பாடலை நாம் சேர்ந்து பாட போகிறோம். பிறந்தார், பிறந்தார், வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு பிறந்த போது அந்த தேவதூதர்கள் தோண்டி சொன்ன வார்த்தை, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செயல்படுத்ததான் இயேசு இந்த பூமிக்கு அவர் மனிதனாய் அவதரித்தார். சேர்ந்து தெரிந்த பாடலை நாம் பாடுவோம். பிறந்தார், பிறந்தார், வானவர் புவி மானிடர். பிறந்தார், பிறந்தார், வானவர் புவி மானிடு புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடு புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை பெருத்தார், தாழ்மை தரித்தார், மாஜோதியாய் வளர்ந்தார். மேன்மை பெருத்தார், தாழ்மை தரித்தார், மாஜோதியாய் வளர்ந்தார். மாஜோதியாய் வளர்ந்தார். பிறந்தார், பிறந்தார், வானவர் புவி மானிடு புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடு புகழ் பாடிட பிறந்தார்.
மாசு வைத்தவரே, பாவ மாசு அடைந்தவரே, மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடு புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடு புகழ் பாடிட பிறந்தார். நம்முடைய ஆண்டவர் அவர் பொறுமை, தாழ்மை, அன்புருக்கம், அவர் பெருந்தன்மை உள்ளவர். அவர் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். சேர்ந்து பாடி கொண்டாடுவோமாக. பொறுமை, தாழ்மை, அன்புருக்கம், பெரும் தன்மை உள்ளவரே. பொறுமை, தாழ்மை, அன்புருக்கம், பெரும் தன்மை உள்ளவரே. மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதா மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதா மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடு புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடு புகழ் பாடிட பிறந்தார். கந்தை துணியோ கர்த்தருக்கு கடுவேள்மை கோலமதோ. கந்தை துணியோ கர்த்தருக்கு கடுவேள்மை கோலமதோ. விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கே. விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கே. வீணாசையும் நமக்கே. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். காலவெளியில் நம்முடைய ஆண்டவரை, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாய் நாம் காணப்பட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய நாமத்தை தரித்தவர்கள் அவருடைய பாதையிலே நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் பாதையில் நடப்போம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். புசிப்பும் கொடிப்பும் தேவராஜ்யமல்ல பரநாவியில் மகிழ்வோம். புசிப்பும் கொடிப்பும் தேவராஜ்யமல்ல பரநாவியில் மகிழ்வோம். பரநாவியில்
மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம உள்ளத்துல பிறந்தது எத்தனை பேருக்கு சந்தோஷம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில வரலைனா நம்ம வாழ்க்கை எப்படியோ தாறுமாறா போயிருக்கும். ஆனா இன்றைக்கு இயேசு நம்ம வாழ்க்கையில வந்தது தான் பெரிய ஒரு பாக்கியமா இருக்கிறது, பெரிய ஒரு ஸ்லாக்கியமா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நம்ம சேர்ந்து பாட போகிறோம். இயேசு பிறந்தார் பெத்லகேம் ஊரிலே மரியாளின் மைந்தனாய், இயேசு பிறந்தார் பாவங்களை போக்கவே மனுவாய் அவதரித்தாரே. அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை நாம உயர்த்தி பாட போகிறோம், அவரை மகிமைப்படுத்த போகிறோம். இயேசு பிறந்தார் பெத்லகேம் ஊரிலே மரியாளின் மைந்தனாய், இயேசு பிறந்தார் பாவங்களை போக்கவே மனுவாய் அவதரித்தாரே. இயேசு பிறந்தார் பெத்லகேம் ஊரிலே மரியாளின் மைந்தனாய், இயேசு பிறந்தார் பாவங்களை போக்கவே மனுவாய் அவதரித்தாரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா 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 அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. இருளை போக்கிடவே பிறந்தார் இயேசு, வெளிச்சம் தந்திடவே பிறந்தார் இயேசு. இருளை போக்கிடவே பிறந்தார் இயேசு, வெளிச்சம் தந்திடவே பிறந்தார் இயேசு. பாவத்தை போக்கிட சாபத்தை நீக்கிட, பாவத்தை போக்கிட சாபத்தை நீக்கிட பாரினில் மைந்தனாய் பிறந்தார் இயேசு, பாரினில் மைந்தனாய் பிறந்தார் இயேசு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா 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 அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. இயேசு பிறந்தார் பெத்லகேம் ஊரிலே மரியாளின் மைந்தனாய், இயேசு பிறந்தார் பாவங்களை போக்கவே மனுவாய் அவதரித்தாரே. இயேசு பிறந்தார் பெத்லகேம் ஊரிலே மரியாளின் மைந்தனாய், இயேசு பிறந்தார் பாவங்களை போக்கவே மனுவாய் அவதரித்தாரே. மாட்டு தொழுவத்திலே பிறந்தார் இயேசு, ஏழ்மை கோலத்திலே பிறந்தார் இயேசு. மாட்டு தொழுவத்திலே பிறந்தார் இயேசு, ஏழ்மை கோலத்திலே பிறந்தார் இயேசு. மேன்மை வெறுத்தவர் தாழ்மை தரித்தவர், மேன்மையை வெறுத்தவர் தாழ்மை தரித்தவர், ராஜாதி ராஜனாய் பிறந்தார் இயேசு, ராஜாதி ராஜனாய் பிறந்தார் இயேசு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. இயேசு பிறந்தார் பெத்லகேம் ஊரிலே மரியாளின் மைந்தனாய், இயேசு பிறந்தார் பாவங்களை போக்கவே மனுவாய் அவதரித்தாரே. இயேசு பிறந்தார் பெத்லகேம் ஊரிலே மரியாளின் மைந்தனாய், இயேசு பிறந்தார் பாவங்களை போக்கவே மனுவாய் அவதரித்தாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எழும்பி நின்று அந்த சரணங்களை நம்ம பாட போகிறோம். நம்முடைய வாழ்க்கையின் இருளை போக்க வந்தவர் இயேசு. ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நம்முடைய தரித்திரத்தை மாற்றும்படியாக அவர் தரித்திரர் ஆனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாறும்படியாக அவர் தரித்திரரானார். அவர் ஏழ்மை கோலமாய் அவதரித்தார். சிலுவையிலேயும் அவர் தரித்திரமான ஒரு கோலத்தில் தான் அவர் தொங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஹல்லேலூயா நிலைமையிலே ஆண்டவர் தன்னை உட்படுத்தி கொண்டதுனால தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடிகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
இந்த நாளிலே தொடர்ந்து பாடுவோம். இருளை போக்கிடவே பிறந்தார் இயேசு. ஹல்லேலூயா. வெளிச்சம் தந்திடவே பிறந்தார் இயேசு. பாவத்தை போக்கிட, சாபத்தை நீக்கிட, நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா பாவ சாப கட்டுகள் எல்லாம் உடைத்து எறிந்து ஒரு விடுதலையையும் சமாதானத்தையும் ஒரு வெற்றியையும் நமக்கு தரும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. அதை விசுவாசத்தோட நம்ம பாட போகிறோம். என் வாழ்க்கையின் இருளை போக்குகிறவர், என் குடும்பத்தின் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், எங்களுக்காக எங்களை ஆண்டவர் எங்களை வெளிச்சமாய் மாற்றுகிறவர், எங்களை பிரகாசிக்க செய்கிற தேவனாய் நீர் இருக்கிறீரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இருளை போக்கிடவே பிறந்தார் இயேசு, வெளிச்சம் தந்திடவே பிறந்தார் இயேசு. இருளை போக்கிடவே பிறந்தார் இயேசு, வெளிச்சம் தந்திடவே பிறந்தார் இயேசு. பாவத்தை போக்கிட, சாபத்தை நீக்கிட, பாவத்தை போக்கிட, சாபத்தை நீக்கிட, பாரினில் மைந்தனாய் பிறந்தார் இயேசு, பாரினில் மைந்தனாய் பிறந்தார் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, ஆமென். எஸ், அல்லேலூ, அல்லேலூ, அல்லேலூயா. மாட்டு தொழுவத்திலே பிறந்தார் இயேசு, ஏழ்மை கோலத்திலே பிறந்தார் இயேசு. மாட்டு தொழுவத்திலே பிறந்தார் இயேசு, ஏழ்மை கோலத்திலே பிறந்தார் இயேசு. மேன்மை வெறுத்தவர், தாழ்மை தரித்தவர், மேன்மை வெறுத்தவர், தாழ்மை தரித்தவர், ராஜாதி ராஜனாய் பிறந்தார் இயேசு, ராஜாதி ராஜனாய் பிறந்தார் இயேசு. அல்லேலூயா. ஓ ஷபரபலபலப, ஆமென். ஒரியங்கரடபலபலபலப, ஷபரபலபலப, ரிகமலபலப, துரணம கபரபலபலப, ரிகமலபலபலப. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூ, அல்லேலூயா, 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 அல்லேலூ, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக ஓ அந்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை உயர்த்துவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூ, அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா. உன்னதத்தில் இருக்கிற அந்த தேவன், அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை நேசித்தபடினாலே நம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளினார் என்று சொல்லி பார்க்கிறோமே. இந்த காலை வேளையிலே அந்த பாலனாய் பிறந்த இயேசு, நமக்காகவே இந்த மண்ணுலகிற்கு வந்த இயேசு, அவருக்கு முன்பாக நாம் ஹல்லேலூயா அவரை பணிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அந்த சாஸ்திரிகள் வந்து சொன்ன பொழுது, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? ஓ கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொன்னார்கள். இந்த காலை வேளையிலே எத்தனை பேர் உண்மையாய் கர்த்தரை பணிந்து கொள்ள விரும்புகிறீங்க? ஓ சாஷ்டாங்கம் செய்ய வாரும் ஆண்டவரே, சாஷ்டாங்கம் செய்ய. அல்லேலூயா. நாம இந்த வேளையிலே நாம கூடி வருவோமாக, தேவனை மகிமைப்படுத்துவோமாக. ஆண்டவருக்கே உரிதான கனத்தையும் மகிமையும் துதியையும் புகழ்ச்சியையும் அவருக்கே நாம் செலுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாஷ்டாங்கம் செய்யவாரு, சாஷ்டாங்கம் செய்யவாரு, சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை. சாஷ்டாங்கம் செய்யவாரு, சாஷ்டாங்கம் செய்யவாரு, சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை. பக்தரில் வாரும் அசையாவலோடு, நீர் பாரும், நீர் பாரும் ஏற்பாலனே. வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே, சாஷ்டாங்கம் செய்யவாரு, சாஷ்டாங்கம் செய்யவாரு, சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை. தேவாதி தேவா, ஜோதியில் ஜோதி, மானிட தன்மை
தேவகுமாரன் ஒப்பில்லாத மைந்தன் சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும். இயேசுவை சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும். இயேசுவை மேலோகத்தாரே மகம்பீரத்தோடு ஜன்மல செய்தி பாடி போற்றுமே. விண்ணில் சந்தோஷ மண்ணில் சமாதானம் சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும். இயேசுவை இயேசுவே வாழ்க, இன்று ஜென்மித்தீரே, புகழும் ஸ்துதியும் உண்டாகுவு. அன்பின் சொரூபி அருளவதாரம் சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும். இயேசுவை சாஷ்டாங்கம் செய்ய, சாஷ்டாங்கம் செய்ய, சாஷ்டாங்கம் செய்ய வாரும். இயேசுவை கரங்களை உயர்த்தி அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நம்மை தேடி வந்த தேவன் அவர், நமக்காகவே இந்த பூமிக்கு அவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மை தாமே அவர் தாழ்த்தினார், தம்மை தாமே அவர் வெறுமையாக்கினார், தம்மை தாமே அவர் தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு அவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவராக, எல்லா முழங்கால் முடங்கும்படியாக, ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும்படியான ஒரு உயர்ந்த ஒரு ஹல்லேலூயா உன்னதமான ஒரு ஸ்தானத்தில் அவரை பிதாவாகிய தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறாரே. நாமும் சேர்ந்து அந்த ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஆண்டவரே நீர் பெரியவர், ஆண்டவரே ஆண்டவரே நீர் உயர்ந்தவர், ஆண்டவரே எல்லா நாமத்திற்கும் மேலானவர், ஆண்டவரே ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், ஆண்டவரே ஆண்டவரே நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆண்டவரே அதிசயமானவர், ஆண்டவரே நீர் அற்புதமானவர், ஆண்டவரே ஆண்டவரே இந்த காலவேளையில் நாங்கள் உம்மை பணிந்து கொள்ளுகிறோம், ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ள, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம், ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திர ராஜா, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஓ ஜீவனுள்ள தேவனே, ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே எங்கள் இரட்சகராய் இந்த பூமிக்கு வந்தவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே அப்பா உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கு துதிகளை செலுத்துகிறோம், ஆண்டவரே உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், ஆண்டவரே ஓ இரட்சகர் வந்ததால் ஹல்லேலூயா ரட்சிப்பு வந்ததே, ஆண்டவரே மன்னிப்பு கிடைத்ததே, ஒரு புது வாழ்வு கிடைத்ததே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே ஹல்லேலூயா. இரட்சகர் வந்ததால் ரட்சிப்பு வந்தது, இரட்சகர் வந்ததால் ரட்சிப்பு வந்தது, மன்னிப்பும் கிடைத்தது, மறுவாழ்வு கிடைத்தது, மன்னிப்பும் கிடைத்தது, மறுவாழ்வு பிறந்தது. இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடே.
இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய், பகலிலே மேக ஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய், முன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மேய்ப்பனாய், முன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மேய்ப்பனாய், தேவன் நம்மோடே, இம்மானுவேல், தேவன் நம்மோடே, இம்மானுவேல், தேவன் நம்மோடே. ஆறுகள் நான் கடக்கையில், அக்கினியில் நான் நடக்கையில், ஆறுகள் நான் கடக்கையில், அக்கினியில் நான் நடக்கையில், என்னை தூக்கி சுமக்க தகப்பன் என்னோடு, என்னை என்றும் காக்க நேசர் என்னோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு, இம்மானுவேல், தேவன் நம்மோடு, இம்மானுவேல், தேவன் நம்மோடு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்களோடு என்றைக்கு இருக்கும்படியாக. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தீர். ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் மாறும்படியாக, உம்முடைய ஆண்டவரே அன்பை ருசி பார்க்கும்படியான ஒரு வாய்ப்பை கொடுத்தீரே. உமக்கு கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்க உள்ளத்தில் வந்து எங்களோடு கூட வாசம் பண்ணும்படியாக ஆண்டவரே ஒரு வழியை உண்டாக்கி தந்தீரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம நன்றியோடு துதிக்கிறோம். அந்த ஜீவனுள்ள மார்க்கத்தை எங்களுக்காக உண்டு பண்ணினீரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி கடைசியா ஒரே ஒரு தடவை ஆண்டவரே, என்னை தேடி வந்த இரட்சகரே, ஆண்டவரே உமக்கு நாங்கள் கோடி கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா வாழ்க, வாழ்க, நாமம் வாழ்க. 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 உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, 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 நாமம் வாழ்க. ஹல்லேலூயா, 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 hallelujah. We worship you, Jesus. Ramana Rashagada Ramana. Amen. Hallelujah.
Hallelujah. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே வாழ்க்கையை ஆண்டவரே வெளிச்சமாய் மாற்ற வந்தவர் நீர். ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்ற வந்தீரே. எங்கள் தரித்திரங்களை ஆண்டவரை மாற்றி ஒரு ஐஸ்வர்யத்தை தரும்படியாய் வந்தீரே. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே எல்லா விதமான எதிர்மறையான காரியங்களையும் ஆண்டவரே நீர் மாற்ற வந்தீரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்க செழிப்பாக்க ஆண்டவரே நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே உதவி செய்தீரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய கரங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட தொடர்ந்து இந்த காலை வேளையில பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பை ருசி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நின்று வண்ணமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் தெரிந்த ஒரு வேத பகுதி. நாம் சேர்ந்த அந்த பகுதியை நாம் வாசிப்போம். 1 முதல் 20ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயினால் கட்டளை பிறந்தது. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரில் இருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவன் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினான். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். சேர்ந்து வாசிப்போம். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Amen. Hallelujah. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. குறிப்பாக இப்போ ஒரு சின்ன ஜெபம் பண்ண போகிறேன். யாருக்குன்னா வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோம். ஜெபிக்கலாமா? நாம் நல்ல சுகத்தோடு பலத்தோடு இருக்க கர்த்தர் கிருபை செய்தார். பாதிக்கப்பட்ட மக்களை நாம் நினைவு கூற வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். பல ஆலயங்களிலே வெள்ளம், பல குடும்பங்களிலே வெள்ளம், பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்கள் உடைமைகளை இழந்திருக்கிறார்கள், தங்கள் வீடுகளை இழந்திருக்கிறார்கள், உறவுகளை இழந்திருக்கிறார்கள், பொருளாதாரத்தில் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை நாம் செய்ய வேண்டும். அதே வேளையிலே நம்பர் 1 அவர்களுக்காக முக்கியமாக ஜெபிக்க வேண்டும், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு. நம்பர் 2
மருத்துவமனையில் இருக்கிறாங்களே, நம்முடைய சபையில் வந்து ஆராதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் சிலர் வியாதிப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் கர்த்தர் சுகம் கொடுக்கணும். பல நாடுகள்லையும் நம்முடைய சபையை சேர்ந்திருக்கிறார்கள். அங்காங்கிருந்து தொடர்பு கொண்டு நம்முடைய கிறிஸ்மஸ் ஆராதனை நினைக்கிறோம், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று பல தேசங்களிலிருந்து அவர்கள் ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்கள். ஆக இப்படி 3 விதமான சூழ்நிலையில் மக்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். சகோதரரே, எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். நாம் ஒருவருக்காக ஒருவர் செய்கிற ஜெபம் அது மிகுந்த பலன் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. பாமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Praise you, Lord. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம், பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியா ஈவுக்கு ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே. தேவன் அருளிய சொல்லி முடியா ஈவுக்கு ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம், பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். எங்கள் சர்வவல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை பணிந்து கொள்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே எங்களை தேடி வந்த நாளை நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி சொல்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, நீர் எத்தனை பெரியவர், நீர் எத்தனை பரிசுத்தர், நீர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி. நீர் எங்களையும் தேடி வந்தீரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலேயும் உம்மை ஆராதிக்கிற பாக்கியத்தை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
அன்றைக்கு தேவதூதர்கள் பாடினார்கள், பரமசேனையின் திரள் கூடி உன்னதத்திலிருக்கிற தேவனுக்கு மகிமை, இந்த பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி பாடி போற்றி துதித்ததை நாங்கள் வாசிக்கிறோம் தகப்பனே. இன்றைக்கும் எங்கள் மத்தியிலிருந்து உலாவி எங்களை சந்திக்க, எங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். குறிப்பாக இந்த நாளிலே கடந்த நாட்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்கள் வேதனையிலையும் கண்ணீரிலையும் தங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஆண்டவரே நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்து உடைமைகளை இழந்திருக்கிறார்கள், உறவுகளை இழந்திருக்கிறார்கள், பொருளாதாரத்திலே நஷ்டப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய கஷ்டத்திலையும் கண்ணீரிலையும் தேவரீர் அவர்களுக்கு ஆறுதல் செய்து அவர்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து அவர்களை ஈடு செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஈடு செய்கிற கர்த்தர் உமக்கு நன்றி. சமாதானத்தை கொடுக்கிற தேவன் அவர்களுக்கு நன்றி. ஆறுதலின் நாயகன் உமக்கு நன்றி. உதவி செய்யுங்க. அதேவேளை மருத்துவமனையிலே சகவீனமாக ஆங்காங்கே இருக்கிறவர்கள், வீட்டிலையும் வர இயலாத ஒரு நிலைமையில ஆராதனைக்கு போக முடியவில்லை என்று சொல்லி அங்கலாய்க்கிற கூட்டத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் நீங்கள் ஆறுதல் செய்த அற்புதங்களை செய்த அவர்களும் ஆராதனையில் பங்கு பெறுவதற்கு அனுக்கிரகம் செய்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சபையை சேர்ந்த பிள்ளைகள் பல நாடுகளிலே பல தேசங்களிலே அவர்கள் இன்றைக்கு ஆங்காங்கே இருந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறார்கள். அவர்கள் இந்த நாளிலே இந்த ஆராதனையிலும் பங்கு பெற முடியவில்லை என்று சொல்லி அவர்களும் இயக்கத்தோடு இருக்கிறதை அவர்கள் செய்தி மூலமாக அனுப்பியிருக்கிறார்கள். ஆங்காங்கே இருக்கிற மக்களை நீர் ஆசீர்வதித்து இந்த கிறிஸ்துமஸ் புது வருஷம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை ஆராதனைக்கு கொண்டு வந்த ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஒவ்வொருவரையும் சந்தியும் ஆஸ்வதியும் பேசும் உம்முடைய இன்ப சத்தத்தை கேட்டு உம்முடைய நாமத்தை மையப்படுத்த கிருபை செய்யும். பிதாவாகிய தேவனுக்கு, குமாரனாகிய தேவனுக்கு, பரிசுத்தாவியாகிய தேவனுக்கு கனமும் மகிமையும் துதியும் புகழும் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நல்லா ஆமென் சொல்லுங்க. இன்னும் சொல்லுங்க ஆமென். இப்படி ஒவ்வொரு நாளும் வந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? எல்லாம் பண்டிகை கிறிஸ்தவங்களா இருக்கீங்களே. அல்லேலூயா. இயேசுநாதர் இன்னைக்கு மட்டும்தான் பிறந்தாரா? அல்லேலூயா சொல்லுமா. ஒவ்வொரு நாளும் ஒரு பாவப்பட்டவங்க 100 பேர் வருவாங்க. காலைல 100 பேர் 50 பேர் வருவாங்க. நல்லூருக்கு ஸ்தோத்திரம். இப்படிலாம் வந்தீங்கன்னா நம்ம சர்ச்சுக்கு எழுப்புதல் பயங்கரமாக இருக்கும். சர்ச்சு கட்டில் தேசத்துக்கே எழுப்புதல் வந்துடும். மேன் அதிகாலையில் வந்து இப்படி ஆட்கள்லாம் வந்தீங்கன்னா நிச்சயமாகவே உங்களுக்கும் குடும்பங்களுக்கும் சபைக்கும் தேசத்துக்கும் ஆசையமாக இருக்கா? மேன் பரவாயில்ல, இன்னைக்காவது வந்தீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த நாளில் வந்த எல்லாரையும் ஆண்டவருடைய இயேசு நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். பீஸ் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் சார்பிலே உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கரங்களை தட்டி நம்மளே நாம் வரவேற்போம். ஆமென். நம்ம நடுவில் நீங்கள் அறியாத ஒருவர் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். அவரையும் வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். கரங்களை தட்டி வரவேற்போமா? ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நாளிலே அருமையான வேத பகுதி நான் வாசி கேட்டோம். லூக்காடின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த லூக்காடின சுவிசேஷத்தை எழுதினவர் ஒரு சாதாரண ஆளல்ல, ஒரு பெரிய டாக்டர், மருத்துவர். இயேசுடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல் என்கிற இந்த சுவிசேஷத்தை எழுதுவதற்கு மத்தேயு என்கிற ஒரு சுவிசேஷம் எழுதியிருக்கிறார். மார்க் என்கிறவர் எழுதியிருக்கிறார். லூக்கா, யோவான் என்கிற 4 ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எழுதினவரை பற்றி வாசித்து பார்க்கும் பொழுது இவருடைய பின்னணியத்தை 1ஆம் அதிகாரம் 1, 2 வசனத்தில் வாசித்து பார்க்கிறோம். இவர் யார், எப்படிப்பட்டவர், யாருக்காக இதை எழுதினார் என்று சொல்லி அங்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பதை பற்றி வாசித்து பார்க்கிறோம். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசித்து பார்க்கிறோம். மகா கணம் பொருந்திய தெயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சம்பவங்களை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு, நாங்கள் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால், நாங்கள் கண்ணார கண்டது, காதார கேட்டது, இவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகர் ஏற்பட்டபடினாலே ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த இவர் தன்னை குறித்து சொல்லும் பொழுது, நாங்கள் திட்டமாய் ஆதி முதல் இருந்த எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து அறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை
நீர் அறிய வேண்டுமென்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. இதையெல்லாம் சரியாக கிரமமாக ஒழுங்காக எழுதுவது எனக்கு அது நலமாய் தோன்றிற்று. எல்லாவற்றையும் நன்றாக கேட்டு அதை விசாரித்து அதை கண்ணார கண்டு காதார கேட்டு மற்றவர்களால் அறியப்பட்டு எல்லாவற்றையும் திட்டமும் தெளிவுமாக சொல்லப்பட்டதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் என்பதை அறிமுகம் செய்து வைக்கிறதை பற்றி வாசித்து பார்க்கிறோம். இந்த சுவிசேஷம் மனிதனுடைய கற்பனையில் தோன்றியவைகள் அல்ல, இது வரலாற்றிலே சம்பவித்த நிகழ்ச்சிகள். ஆமென் சொல்லுமா? இயேசு உலகத்திலே வந்தது சரித்திர உண்மை. இந்த உலகத்தை படைத்தவர், இந்த உலகத்தை உண்டாக்கி எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், சிருஷ்டிகர்த்தர். ஆகவே இந்த வெளிச்சம் உண்டாகிறது என்று சொன்னாரே, இந்த சூரிய சந்திரனை உண்டு பண்ணினவர், வனாதி வானங்களிலே வாசம் பண்ணுகிற ஆண்டவர், எல்லாவற்றையும் உண்டு பண்ணி அவர் நம்மை தேடி வந்த நாள் தான் கிறிஸ்மஸ். மனிதனை தேடி வந்த நாள். வானத்திற்கும் பூமிக்கும் சொந்தக்காரர், எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், ஆதியிலே இருந்தவர், அவர் இருக்கிறவர், வருகிறவர், சர்வ வல்லவர் என்று சொல்லி அவரை பற்றி சொல்லப்படுகிறது. ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கர்த்தர் வேதத்திலே வாசித்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 1:1 சொல்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் அவர். இந்த எல்லாவற்றையும் சிருஷ்டித்த ஆண்டவர் நம்மை சந்திக்கும்படி மனிதனாக வந்த நாள் தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உலகத்தில் வந்தார். இந்த உலக வரலாற்றிலே அவர் வந்தது. உலக வரலாறு 2ஆக பிரிக்கப்படுகிறது. சரித்திரத்தை நாம் படிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த சரித்திரத்திலே காணப்படுகிற உண்மை என்னவென்றால், இயேசு உலகத்தில் வந்தனால வரலாறு கிமு கிபி என்கிற அந்த நிகழ்வை நாம் சரித்திரங்களிலே நாம் படிக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உலகத்திலே கிறிஸ்து வந்தனாலே உலக வரலாறு 2ஆக பிரிக்கப்படுகிறது. அதை விட விசேஷம் என்னவென்றால், இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை 2ஆக பிரிக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு முன்னான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்து வந்ததுக்கு பின்னான ஒரு வாழ்க்கை. வேதம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவெல்லாம் அனுசித்து போயின, ஒளிந்து போயின, எல்லாம் புதிதான. எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் வருகிறாரோ அந்த வாழ்க்கை வரலாறு மாறுகிறது. எந்த குடும்பத்திற்கு இயேசு வருகிறாரோ அந்த குடும்பத்தினுடைய சரித்திரமே மாறுகிறது. இயேசு எந்த கிராமத்துக்கு போகிறாரோ அந்த கிராமத்தினுடைய வாழ்வே புதிதாக. there will be a transformation, ஒரு மறுரூபம். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த ஆண்டவராய் இயேசு உலகத்தில் தேடி வந்த நாளை எப்படி ஒரு காந்தி பிறந்த பொழுது காந்தி ஜெயந்தி என்று சொல்கிறார்கள், அதே போலவே கிறிஸ்து ஜெயந்தி என்று சொல்வதற்கு நம்முடைய நினைவுக்கு கொண்டு வருவதற்கு இயேசு பிறந்த நாளை உலகமெல்லாம் இன்றைக்கு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய ஆராதிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். அதுவே கிறிஸ்மஸாக நாம் இன்றைக்கு கொண்டாடி வருகிறோம். இந்த கொண்டாட்டத்தை முதலாவது கொண்டாடினவர்கள் யாரென்றால், இயேசு பிறந்த பொழுது லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கிறோமே, இந்த கொண்டாட்டத்தை யார் முதலாவது கொண்டாடினார்கள் என்று வாசித்து பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்தில் முதல் 7 வசனங்களுடைய பிறப்பை பற்றி சொல்லப்படுகிறது. எப்படி அந்த நாட்களிலே வரலாற்றிலே அன்றைக்கு இந்த அரசு ஆணையின்படி அவர்கள் குடிமதிப்பு எழுதும்படி அவர்கள் என்ன செய்தார்கள்? நாசரேத்து ஊரில் இருந்து பெத்லகேமுக்கு போகிற வழியிலே குழந்தை பிறந்தது என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். 7ஆவது சொல்லப்படுகிறது, அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவளுக்கு இடமில்லாதபடினாலே பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னிலே கிடத்தினாள் என்று வாசித்து பார்க்கிறோம். இயேசு பாலகன் அங்கே பிறந்தார் என்பதை வரலாற்றிலே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படி பதிவு செய்த பொழுது, குழந்தை பிறந்த பொழுது நடந்த நிகழ்வு தான் 8ஆம் வசனம் வாசித்து பார்க்கிறோம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி, மேய்ப்பர்கள் அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். சோ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பிறப்பின் செய்தியை அன்றிருந்த கூட்டங்களுக்கு, குறிப்பாக இந்த அந்த நாட்களிலே மக்களுடைய முக்கியமான தொழில் விவசாயம் அல்லது ஆடு மேய்க்கிற தொழில், ஆடு மேய்க்கிற தொழிலை செய்கிற மக்களுக்கு ஆண்டவருடைய பிறப்பை அறிமுகம் செய்து வைக்கிறதுக்கு யார் அன்றைக்கு அறிமுகம் செய்து வைத்தார் என்றால், தேவன் தம்முடைய தூதரையும் அனுப்பி அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். 8ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். மந்தையை காக்கிறவர்கள். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
மந்தை என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது ஒரு குடும்பத்தை நாம் பார்க்கலாம். மந்தை என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது சபையை நாம் பார்க்கலாம். மந்தை என்று பார்க்கும் பொழுது நம்முடைய தேசத்தையும் பார்க்கலாம். ஆகவே குடும்பத்தை காக்கிற மெய்ப்பர்கள் தாயும் தகப்பனும். ஆமென், ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. ஒரு குடும்பத்திற்கு ஒரு தகப்பனை தந்திருக்கிறார், ஒரு குடும்பத்திற்கு தாயை தந்திருக்கிறார், அவர்களுக்கு ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஆகவே ஒரு நல்ல மெய்ப்பனாக ஒரு தகப்பனையும் நல்ல ஒரு மெய்ப்பனாக தாயும் கொடுத்து அந்த பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்துவதற்கு தேவன் ஒரு குடும்ப அமைப்பை, ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறார். இவ்விதமாக பல குடும்பங்கள் சேர்ந்த கூட்டு அமைப்பு தான் சபை. சபை நடத்துவதற்கு எப்படி ஒரு மந்தையில் உள்ள ஆடுகளை நடத்துவதற்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறது போல சபை நடத்துவதற்கு ஒரு மேய்ப்பன். பாஸ்டர் என்றால் மேய்ப்பன் என்பது பொருள். அது தமிழில் ஆயர் என்று சொல்லப்படுகிறது. அதை விட அந்த ஆயர்களுக்கெல்லாம் மேலான ஒரு ஆயர் இருப்பார், அவருக்கு பேர் தான் பேர் ஆயர். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பேர் ஆயர்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்மளை ஆயருங்கிறவர், ஆயர்னா ஆடு மேய்க்கிறவர், மேய்ப்பன் அப்படி யாரும் கூப்பிட மாட்டாங்க. அது ஆங்கிலத்தில் மதிப்பா பாஸ்டர். பாஸ்டர்னா யார்? மேய்க்கிறவர். தாயே தகப்பனே நீங்களும் மேய்ப்பர்கள் தான். உங்கள் பிள்ளைகளை மேய்க்கிறீங்கல்ல, அல்லேலூயா சொல்லுமா. அந்த ஆடு எங்கேயா தப்பி ஓடும்போது ஒரு தட்டி கொடுக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுமா. சபையில் சில ஆடு முட்டும், வீட்லேயும் முட்டுதா ஆடு? ஆமென். சில ஆடு முட்டும், சிலர் கடிக்கும், சில உதைக்கும். ஆனால் தாவீதுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது, கரவல ஆடுகளை நடத்திட்டு போகிறவர். ஆமென் சொல்லுமா. கரவல ஆடு நடத்துறதுக்குன்னா மெதுவாக நடத்திட்டு போனோம். அல்லேலூயா சொல்லுமா. இதெல்லாம் கரவல ஆடுகளாக தான் இருக்குது. அல்லேலூயா சொல்லுமா. பால் கொடுக்குற ஆடை பத்திரமா நடத்தணும். அல்லேலூயா சொல்லுமா. ஆமென். உங்கள் பிள்ளைகளை பத்திரமா நடத்துங்க. கத்த கொடுத்த பிள்ளைகளை இதை குறித்து தான் 2 நாளாக பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். போகிற இடமெல்லாம் உங்கள் பிள்ளைகளை பாராட்டுங்க. அல்லேலூயா சொல்லுமா. கிறிஸ்மஸுக்கு உங்கள் பிள்ளைகளை நல்லா பாராட்டுங்க. இயேசு பாலகன் பிறந்த பொழுது உலகத்துக்கே சந்தோஷம், அந்த பிள்ளையை பார்க்கறதுக்கு பெரிய மகிழ்ச்சி. அந்த வீட்டில் குழந்தை இயேசு பிறந்த போது பரலோகமே பூலோகத்தில் இறங்குது. அல்லேலூயா சொல்லுமா. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மேய்ப்பர்கிற ஸ்தானத்தில் குடும்பத்தில் கத்த கொடுத்த பிள்ளைகளை நல்லா அரவணைச்சு அன்பா அந்த பிள்ளைகளை கொஞ்சம் சேட்டை கட்ட பண்ணால் அதை கொஞ்சம் சரி பண்ணி கரவல ஆடுமா நடத்துகிற மாதிரி நடத்துங்க. அல்லேலூயா சொல்லுமா. ஆமென், அல்லேலூயா. இசைக்கத்துக்கு புஸ்தகத்தில் ஆடுகள்லாம் என்னென்ன சேட்டை பண்ணு சொல்லியிருக்குது. அதனால் நம்ம பிள்ளைகளும் சில சமயங்களில் பண்ணாலும் நீங்கள் அதை பெருசாக எடுத்துடாதீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் சரிப்படுறதுக்கு கத்த கிருபை தருவார் உங்களுக்கு. ஆமென் சொல்லுமா. ஒரு சமயத்தில் அமெரிக்கா போயிருந்த போது ஒரு ஃபேமிலி, அந்த அம்மா வெள்ளைக்கார அம்மா, அவர் நம்ம இந்தியாவில் கல்யாணம் பண்ணி அவங்க குடும்பம் நடத்துகிறாங்க. 4-5 பிள்ளைகள் இருந்துச்சு. அதில் ஒரு பையன் பேர் சுந்தர். என்ன பேர் வச்சாங்கன்னா சாது சுந்தர். சாது சுந்தர் சிங் பேரை தான் வச்சுருந்தாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, ஃபஸ்ட்டு எனக்கு 4-5 பிள்ளைகளை கடவுள் தந்துக்கிறாரு. என் வீட்டுக்காரர் சொன்னார், சாது சுந்தர் சிங் நல்ல மனுஷன், அவர் பேரை வச்சு அவன் சாதுவாக இருப்பான்னு சொல்லி தான் அவனுக்கு சாது சுந்தர் சிங் பேர் வச்சோம். இது சாது மிரண்டால் காடு கொள்ளாது. என் வீட்டில் எல்லா பிள்ளையும் நல்லா இருக்கு, இந்த பையன் மட்டும்தான் ரொம்ப குறும்பு பண்ணுறான் அப்படின்னு. நான் எனக்கே கஷ்டமாச்சு, இந்த பையன் நான் என்ன செய்ய ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, எல்லா பிள்ளைகளும் நல்லா நடக்கும், இந்த சாது சுந்தர் சிங்னு வச்சு சாது மாதிரி இருப்பான்னு நினச்சது, சாது பேருக்கு ஏற்ற மாதிரி இல்லையே அப்படின்ட்டு இந்த அம்மா என்ன செய்யுங்களா, ஒரு நாள் ரொம்ப தாங்க முடியல ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவரே இவனை சரிப்படுங்க ஆண்டவரே, இவனை எப்படியாவது நல்லா ஆக்கிடுங்க ஆண்டவரேன்னு. இவனை எதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு தந்தீங்க? ஒன்னே சரி பண்ணுது. அல்லேலூயா. சில சமயங்கள் நம்மளை சரி பண்ணுறதுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துருப்பார். அதனால் பிள்ளையை திட்டுறாங்க, இந்த பிள்ளையை ஆசிரியங்க சொல்லணும். அல்லேலூயா. நம்ம ஷேப் பண்ண, நம்ம உருவாக்க, நம்ம உபயோகப்படுத்த. ஆமேன் சொல்லுமா. உடைத்து உருவாக்குவார். ஆமேன். ஒரு யோசேப்பை உருவாக்குவதற்கு உடைத்து உருவாக்குவார். It's not an easy thing to take care of our children, family and the ministry. We have to pay the price. கரையும் கொடுக்கணும். மெய்ப்பன் ஊழியம் என்பது கரையும். மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். ஜீவனை கொடுக்கிற தாயாக, பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுக்கிற தகப்பனாக இருக்கும்போது நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். கரங்களை தட்டி கர்த்தரை, ஆண்டவரே என்னை ஒரு நல்ல மெய்ப்பனா வைங்க, நல்ல ஒரு தாயாக தகப்பனாக குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா வைங்க. அன்னைக்கு மெய்ப்பர்கள் ஆடுகளை காத்து கொண்ட பொழுது தங்களுடைய வேலையில கவனமா இருந்தாங்கன்னு சொல்லி வாசித்து பார்க்கிறோம். தன் வேலையில் ஜாக்கிரதை இருக்கிறவரை கண்டால் அவன் நீசருக்கு முன்னாக இல்லாம அவன் ராஜாவுக்கு முன்னால் நிற்பான். கர்த்தர் கொடுத்த வேலையை, ஊழியத்தை, பிள்ளை வளர்ப்பில் கவனமாக இருக்கும்போது கர்த்தர் நம்ம பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஒரு நாள் வரும்போது பிள்ளைகள் சொல்லுவாங்க, எங்கள் தாய்ப்பல் அவள் பிள்ளைகள் எழுந்து அவளை பாக்கியதுன்னு சொல்லுவாங்க.
ஆமேன்னு சொல்லுமா, பாக்கியமான்னு என்று சொல்லுவாங்க. ஆகவே பிள்ளைகளே, உங்கள் தகப்பன் போதகத்தையும் உடைய தாயினுடையதான ஆலோசனையை அசட்டை பண்ணாமல் அவங்களுக்கு செவி கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே மேய்ப்பர்கள் தங்களுடைய வேலையை கவனமாக கவனிச்சுக்கிட்ட சமயத்தில் அந்த இடத்துக்கு தூதன் அனுப்புகிறார். ஆமேன்னு சொல்லுமா, நாம் கவனமாக கர்த்தருக்கு உண்மையாக கர்த்தர் கொடுத்த பணியை உண்மையான ஊழியத்தை செய்யும்போது நம்மளை தேடி அவர் என்ன செய்வார்னா அவருடைய தூதர்களையும் நம்ம வீட்டுக்கு அனுப்புவார். வயல்வெளி அது வீடாக இருக்கலாம், வயல்வெளி சபையாக இருக்கலாம், வயல்வெளி சமூகமாக இருக்கலாம். அந்த இடத்துக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்புவார். ஆமேன் சொல்லுமா. எத்தனை பேர் வீட்டுக்கு தூதன் வரணும்? 2 தூதன் இருக்கான். தேவதூதன் இருக்கான், சங்கார தூதன் இருக்கான். நீங்க நல்லா ஒழுங்கா இருந்தா உங்க வீட்டுக்கு தேவதூதன் காபிரியேல் வருவார். ஆமென், அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு வீட்டுக்கு போனாரே, அங்கே மரியா வீட்டுக்கு போனாங்களே, அங்கே ஆலயத்தில் சகரியா ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆலயத்தில் தூதன் அனுப்பினாரே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய தூதனை நம்ம வீட்டுக்கு அனுப்பி ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்த அவர் நமக்கு செய்தி கொண்டு வருவார். மெய்ப்பர்கள் ஆடுகளை பார்த்துட்டு இருக்கும்போது கவனமாக கண்ணு கருத்தமாக இருந்த சமயத்தில் தூதனை அனுப்பி அவர்கள் வேலையை செஞ்சு தன்னுடைய வேலையில் அவங்க கவனமாக இருந்தாங்க. அந்த யாரெல்லாம் தங்களுடைய பொறுப்புகளில் உண்மையாக இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு தூதனை அனுப்புவார். எதுக்குன்னா பாராட்டுறதுக்கு. அல்லேலூயா சொல்லுமா. புதிய ஏற்பாட்டு சபையில் வெளிப்பட்ட விசேஷத்தில் 7 சபையை பாருங்கள், குறை இருக்குது எல்லா சபையிலையும், ஆனால் பாராட்டுறார். எப்போதுமே குறை சொல்கிற ஆளுக்கு ஒரு பக்கம் இருப்பாங்க, அதை விட்டுருங்க. நம்ம ஆண்டவர் நல்லதை பாராட்டுவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. நாம் எப்போதுமே நல்லதை பாராட்டவும் தெரியணும், குறைகளை சரி செய்யவும் நமக்கு தெரியணும். இந்த தூதர்கள் அந்த மெய்ப்பர்கள் மந்தையை காத்துட்டு கவனமாக இருக்கும்போது அது அழகா சொல்லிக்கிறது. எப்படிப்பட்ட வேலையில் அவங்க அன்றைக்கு ராத்திரிலையும் அவங்க வீட்டுக்கு போயிடல, ராத்திரியும் மந்தையில் தான் உட்காந்துருக்காங்க. அவர்கள் வயல்வெளியில் இருந்தாங்க, தங்கி இருந்தாங்க, ராத்திரி நேரத்தில் இருந்தாங்க. அவங்க மந்தையை கவனமாக கவனிச்சுட்டு இருந்தாங்க. எல்லா காரியத்திலையும் கர்த்தர் கொடுத்த விஷயத்தில் எல்லாம் கவனமாக இருந்தாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் தான் நாம் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் விழிப்பாக இருக்கும்போது, நம்ம காரியத்தில் கவனமாக இருக்கும்போது கர்த்தர் கொடுத்த வேலை, அல்லேலூயா சொல்லுமா, அல்ல நம்ம கர்த்தர் கொடுத்த வேலை எந்த வேலையாக இருந்தாலும் நாம் அதில் கவனமாக உண்மையாக இருக்கும்போது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண. தூதன் வர்றான். வந்த உடனே என்ன செய்யறாங்க? அந்த வேளையில என்ன சொல்லுங்க? அந்த அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். அந்த ராத்திரியில மந்தைய காத்துக்கிட்டு இருக்கிற அந்த வயல்வெளியில அங்கே அவங்க இருக்கிற இடத்துக்கு தூதன் போறாரு. ஆமென் சொல்லுமா. நாம் இருக்கிற இடத்துக்கு கர்த்தர் தூதன் அனுப்புவார். விசுவாசிக்காரங்களை தட்டி கர்த்தரை ஆண்டவரே, நாங்க இருக்கிற இடத்துக்கு நீங்க தேடி வர்ற தெய்வம். நாம் எல்லாம் உலகம்லாம் இன்னைக்கு தெய்வனை தேடி போறாங்க, ஆனா நம்ம தெய்வம் நாம் இருக்கிற இடத்துக்கு தேடி வர்றாரு. கரங்கள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலை தெரியும், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய பர்சனல், உங்க ஃபேமிலி, உங்க நீடு என்னங்கிறது தெரியும், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்க அப்பா அம்மா வராம இருக்கலாம், ஒருவேளை பாஸ்டர் வராம இருக்கலாம். ஆண்டவருக்கு உங்களுக்கு தேவை அறிந்த ஆண்டவர் ஒரு ஆகார் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த பொழுது, ஆகாரத்திற்காக தண்ணீருக்காக அலைந்து திரிந்த பொழுது அங்கே தூதனை அனுப்பி அவளுக்கு தண்ணீரை காணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஆகாரே, ஏன் அழுகிறாய்? ஏன் அலைந்து அழுகிற? கர்த்தர் பிள்ளை சத்தத்தை கேட்டு அங்கே ஆண்டவர் தூதன் அனுப்பி கண்களை திறந்து அந்த நீரூற்றை காணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். தேவன் தம்முடைய தூதன் அனுப்புவார். திக்கற்ற சமயத்தில், கண்ணீர் சிந்துற சமயத்தில், தனிமையா இருக்கிற சமயத்தில், யாரும் இல்லாதங்கிற, யாருமே இல்லைங்கிற நிலையில வரும்போது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். ஆமென் சொல்லுமா. நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். என் தாயின் கருவிலில் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் தாயின் கருவிலே உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே,
பெற்ற துணையின்றி திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே. நான் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரத்தில் மகன் என்று தேடி வந்தீரே. நான் திக்கற்று துணையின்றி திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே. நான் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரத்தில் மகன் என்று தேடி வந்தீரே. நன்றி நன்றி எல்லாரும் கரங்களை தட்டி நாதன் இயேசுவை பாடுவேன். கோடி நன்றி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தாலும் மறவாத நேசமீரையா. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறினாலும் கிருபையாலே என்னை நீ தாங்கினீரையா. நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தாலும் மறவாத நேசமீரையா. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறினாலும் கிருபையாலே நன்றி நன்றி பலி செலுத்தியே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். ஜீவன் தந்தவரை பாடுவேன். ஜீவன் தந்தவரை பாடுவேன். ஆமென். அல்லேலூயா. நம்ம தனிமையாக இருக்கும்போது, எல்லாரும் கைவிடப்பட்ட சமயத்தில் இருக்கும்போது நம்ம தேடி வந்து நமக்கு உதவி செய்கிற தெய்வம். நான் ஒரு முறை என் வாழ்க்கையில் கனடாவில் முதல்ல போயிருந்த சமயத்தில் அந்த ஊரில் ஒரு 15 நாள் தங்கணும். டொரண்டோ பட்டணத்தில் ஒரு பாஸ்டர் எனக்கு தெரியும். அந்த பாஸ்டரை தேடி போனேன். அந்த பாஸ்டர் இல்லை. ஆனால் அந்த ஊரில் தங்கணும். முன்ன பின்ன போன ஊர் கிடையாது, நம்ம ஊர் மாதிரி கிடையாது. அப்போ அங்கே போன சமயத்தில் அந்த சர்ச்சில் அவர் சர்ச்சில் போயிருந்து பாஸ்டரை தேடி பார்க்குறேன், காணும். அவன் சொல்லிட்டாங்க, அந்த பாஸ்டர் இப்போ இங்கே இல்லை, போயிட்டாங்கண்ணா. நான் அவரை நம்பி எதிர்பார்த்து போயிருந்தேன். வெளிநாட்டில் சொல்லாமக்குலாம் போகக்கூடாது முதல்ல. ஆனால் நான் போயிட்டேன். என்ன நம்ம ஊர் மாதிரி தானே நினச்சி போயிட்டோம். நம்ம வீட்டுக்கு திடீர்னு எந்த நிற்பானுங்களா பார்த்தீங்களா, தூதன் மாதிரி. திடீர்னு தூதன் தரிசனம் மாதிரி நம்ம நிற்கும்போது நானும் போயிட்டேன். போன உடனே அந்த பாஸ்டர் இல்லை. உடனே எனக்கு கஷ்டம் போச்சு. ஐயோ, இந்த பாஸ்டர் அலெக்ஸ்னஸ் நம்ம இந்தியாவுக்கு வந்தார், அவர் நல்ல ஊழியம் செஞ்சார், அவர் தேடி வந்திருக்கோம், அவர் இல்லையே. 2 வாரம் தங்கணுமே, சாப்பாடு வேணும், தங்க இடம் வேணும், எல்லாம் செய்யணும். வெளிநாட்டில் போய் இருக்கணும்ல, சாதாரண கிடையாது. அங்கே இதே மாதிரி ஃபுல் சூட்டில் போய் நிற்கேன். அந்த சர்ச்சில் போய் நிற்கேன். பாஸ்டரை காணவுடனே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஆண்டவரே, தனிமையாக வந்திருக்கேன், எனக்கு ஒன்றும் தெரியாது, முதல்ல இந்த ஊருக்கு வந்திருக்கேன், நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அந்த சர்ச்சில் அந்த லைப்ரரியில் அப்படி அந்த புக்கை எடுத்து பார்த்துட்ருக்கேன். அப்படி புக்கை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அம்மா பின்னால் வந்தாங்க. வந்தவுடனே என் தோள் மேலே பின்னால் கையை வச்சாங்க. கையை வச்ச உடனே நான் திரும்பி பார்த்தேன். பார்த்த உடனே அவங்க சொன்னாங்க, ஐ ஆம் சாரி, ஐ தாட் தட் யூ ஆர் மை பாஸ்டர் சன் இல்லா, பட் யூ ஆர் அ ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு என் பேரில் கையை வச்சுட்டு, நான் என் பாஸ்டர் மருமன்னு உன்னை நினச்சேன், ஆனால் நீ உன்னை பார்த்தா வேற ஒரு ஆள் மாதிரி இருக்கு, புதுசாக தெரியுது, நீ எந்த ஊருக்காரன்னு தெரியல, சாரு உன்னை தெரியாமல் தொட்டுட்டேன் அப்படின்னாங்க. ஆனால் நீ சரி தெரியாமல் ஒன்று சரியாகத்தான் தொட்டிருக்க, உன்னைய ஆண்டவர் தொட வச்சிருக்காரு. அல்லேலூயா சொல்லுமா. அவங்க ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொன்னேன். ஐ எம் எ மிஷனரி ஃப்ரம் இந்தியா, ஐ எம் எ பாஸ்டர், ஐ எம் லுக்கிங் ஃபார் யுவர் பாஸ்டர். உங்கள் பாஸ்டரை நான் தேடி வந்திருக்கேன், அவர் இல்லை. இப்போ இந்த ஊரில் நான் வந்து 2 வாரம் தங்கணும், எனக்கு வீடு வேணும், எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு கார் வேணும், எனக்கு ஃபோன் வேணும், எனக்கு எல்லாம் வேணும்னு. அவன் மேலங்களை பார்க்க முன்னப்பின தெரியாதான் என்னது நம்ம கேட்கானே. என் பாஸ்டர் சொன்ன கொடுத்தா, ராஜா மாதிரி போ, ராஜா மாதிரி வாழ்னார். அமேன்னு சொல்லுமா. அல்லேலூயா. நம்ம அழைச்சவர் ராஜாது ராஜா இல்லை. அல்லேலூயா சொல்லுமா. உலகத்துக்கும் சொந்தக்காரர் அவர் தானே. அமேன். ஏன்னா அவரை நம்பித்தானே வீட்டை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோம். ஆமேன். ஆண்டவர் ஒரு நாள் பேதுரு கேட்டார்ல, ஆண்டவரே உங்களை நம்பி வீட்டை விட்டோம், எல்லாத்தையும் விட்டோம், என்னத்தை எங்களுக்கு தரப்புறீங்க? ஏப்பா, என் பேரை சொல்லி என் சுவிசேஷத்துக்காக எனக்காக வேண்டி வீட்டையே நிலத்தையாது என்னத்தையா இழந்தவனோ இங்கே உனக்கு என்ன செய்வேன்? 100 மடங்கு பரலோகத்தில்
அப்படின்னு சொல்லியிருக்கிறாரேன்ட்டு நான் போய் அந்த அம்மாட்ட சொன்னேன். அவள் ஒரு வெள்ளைக்காரம்மா மேலைங்களையும் பார்த்துட்டு 5 நிமிஷம் பொருண்ணா. சரி, எதுக்கு 5 நிமிஷம்? என் புருஷன்கிட்ட கேட்கணுண்ணா. சரி, உடனே சரின்னு சொல்லி ஃபோன் பண்ணேன். இஸ் மேன் ஃப்ரம் இந்தியா, ஹி வாண்ட்ஸ் டு கம் அண்ட் ஸ்டே வித் அஸ் அப்படின்னு சொல்லி அவள் நான் சொன்னதெல்லாம் போய் சொல்லிட்டான். உடனே அவன் முன்ன பண்ண தெரியாது, பிரிங் தட் மேன், அந்த மனுஷனை கூப்பிட்டு வந்துட்டான். உடனே சரின்னு சொல்லிட்டு எனக்கு முன்ன பண்ண நான் அடிக்கப்படும் ஆடை போல பின்னால் போயிட்டுருக்கேன். என்ன நடக்குமா தெரியாது, கையிலையும் பைசா கிடையாது, அவரை நம்பி தான் போகிறேன். சாயங்காலம் 5 மணி நேராக வீட்டுக்கு போயிட்டேன். மேலே வீடு, மேலே 1 2 3 மாடி இருக்கு, பெரிய பணக்கார வீடு, முன்ன பின்ன தெரியாது. அவருடைய அன்புக்குரியவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ண நன்மைகளை கண்கள் கண்டதில்லை, காது கேட்டதில்லை, எந்த மனுஷனுடைய தொண்டில் நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கேட்பார், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, தூதன் அனுப்புவார். நானே பயந்து நிற்கேன், எங்கே போகிறது? உடனே வீட்டுக்கு போகிறோம், அந்த அம்மா கூப்பிட்டு போகிறான். போன உடனே எங்கள் சூப்பர் சாப்பாடு 5 மணிக்கு வெள்ளைக்கரை சாப்பாடு, பெரிய அன்றைக்கி பஸ்க்கு ஆசரித்த மாதிரி டேபிள் நல்லா விரித்து எல்லா சாப்பாடும் வச்சு அங்கே ரெடியாக இருக்காங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் சாப்பிடாம குழம்பு தான் பேரிக்கேன், உபவாசம் சாப்பிட்டு போனால் நல்ல சாப்பாடு. இன்றைக்கி வெள்ளைக்கரை சாப்பாடு சூப்பர் ப்ரிப்பரேஷன், நல்ல சாப்பாடு. உடனே சாப்பிட்டு முடிஞ்ச உடனே சொன்னாங்க, ஏய் பாஸ்டர் கிளாரன்ஸ், we are leaving to Japan tonight. ஜப்பானுக்கு நாங்கள் ஊழியத்துக்கு போகிறோம். நீ சரியான சமயத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு வந்துக்கிறாரு. என் வீடு உன் வீடு தான். நாங்கள் ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. என் வீட்டில் நிறைய அறைகள், என் பிதாவுடைய வாசம் நேக இருக்கிற மாதிரி எனக்கு நிறைய, என் வீட்டில் 1 2 3 ஃப்ளோர் இருக்குது. எங்கே வேணாலும் தங்கிக்கோ, உனக்கு சாப்பாடு, உனக்கு தங்குறதுக்கு ஏற்பாடு, எனக்கு தங்குறதுக்கு பணிவிடை செய்யறதுக்கு 2 நர்ஸு ஆஸ்திரேலியாவிலேருந்து உதவி செய்கிறதுக்கு, என் பிள்ளைகள் இருக்காங்க, உனக்கு கார் தருவாங்க, கார் ஓட்டு, என் ஃபோன் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, உனக்கு வேண்டியதெல்லாம் நீ எவ்வளோ நாள் வேணா இங்கே தங்கிக்கோன்னாங்க. அல்லேலூயா சொல்லுமா? தேவன் தம்முடைய தூதனை அனுப்புவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வயல்வெளியில் மந்தையை காத்துக்கிற தூதர்களுக்கு, அந்த மெய்ப்பர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்ல, அவருடைய வல்லமை சொல்ல, அவருடைய மகிமையை சொல்ல, அவர் நடத்தின பாதையை காட்ட தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். ஆமென் சொல்லுமா? இதை நாம் வாழ்க்கையில் சந்திக்கும் போது தான் தெரியும். தூதனை அனுப்பி அன்னைக்கு அவங்களுக்கு சொன்னது என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தேவையாக அன்னைக்கு சந்திச்சார். கனடாவில் 2 வாரம் வீட்டில் தங்கியிருந்தேன். அந்த பிள்ளைகள் எனக்கு கார் ஓட்டுவாங்க, ஃபோன் இருந்தது, ஃப்ரிட்ஜ் இருந்தது. அப்புறம் எங்கே போனே தெரியாது. அப்புறம் அந்த அந்த வீட்டில் தங்கியிருந்த ஒரு அம்மா, ஒரு நர்ஸ், அவள் ஆஸ்திரேலியா, பேர் ஜூன், ஏப்ரல் மே ஜூன், அந்த அவங்க பேரை பாருங்கள், வெள்ளைக்காங்க பேர் ஏப்ரல் மே ஜூன், அப்புறம் அது பேர் ஜூன். நாங்கள் போனோடனே நல்ல சாப்பாடு கிடைச்சின்னு சாப்பிடலை, உபவாசம். அந்த கதவை பூட்டிட்டு 3 நாள் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எதுக்கு என்னைய டொரண்டோ பட்டணத்துக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உபவாசம். அந்த அம்மா காலையில் 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்ச உடனே கீழே அந்த கதவு கீழே, நம்ம ஒரு மாதிரி டபக்குனது உள்ள தர மாட்டாங்க, தட்டிட்டு தான் வருவாங்க. நம்ம ஊர் பழக்கத்துக்குலாம் திறந்த வீட்டில் அது இப்போ சொல்லக்கூடாது. அவங்க கதவு போட்ட உடனே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்வாங்கன்னா கீழே ஒரு நோட் வைப்பாங்க, ஏய் பாஸ்டர் கிளாரன்ஸ், ஃபுட் இஸ் ரெடி, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி, கம் அண்ட் ஈட் வித் அஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கீழே நோட் வைப்பாங்க. நான் அதை மைண்ட் பண்ண மாட்டேன். மத்தியான சாப்பாடு ரெடி, நோ. ஈவினிங் நோ. 3 நாளாக உபவாசம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அவள் ஒரு நாள் பார்த்தா ஒன்றும் பதில் ஒன்றுனே, உயிரோடு இருக்கியா செத்து போயிட்டேன்னு பார்க்கணும். நான் உயிரோடு தான் இருக்கேன், உன் சாப்பாட்டுக்கு நான் இங்கே வரலை, எனக்கு கர்த்தர் வழியை திறக்கணும். அல்லேலூயா சொல்லுமா? ஒரு தூதன் வந்துட்டான், வீட்டை தந்தாச்சு, அடுத்த தூதனுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவரே ஒரு வாசலை திறக்கணும், ஆண்டவரே சும்மா சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு அங்கே வந்திருக்கீங்க இல்லை. உடனே அவர் சொன்ன, நீ என்ன ஒரு நாள் முழு சாப்பிடாம இருக்க, உடனே என்ன பிரச்சனை கேட்டா, எனக்கு ஊழியம் செய்ய, எனக்கு கடவுள் வாசலை திறக்கணும் அப்படின்னு. அப்படியா, என்ன வாசல் திறக்கணும்? நான் பல இடங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும், நான் ஒரு பிரசங்கி, இந்த சுவிசேஷத்தை சொல்லணும், மெய்ப்பனை தூதனை அனுப்புற நோக்கம் நல்ல செய்தியை கொண்டு வந்து கொடுக்கணும் இல்லையா மக்களுக்கு, அதனால எனக்கு ஊழியம் வேணும் அப்படின்னு. அப்படியா, நீ எங்கே ஊர்ந்து வந்திருக்க? இந்தியாவில் வந்திருக்க. ஓகே, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தெரியும், அவள் பேர் வந்து அம்மு குட்டின்னா. I know a lady who is working with me, she is a nurse, her name is அம்மு குட்டின்னு. இப்போ எனக்கு தெரியுது கேரளா குட்டின்னு தெரியுது. உடனே சரி, எனக்கு கொஞ்சம் மலையாளம் தெரியல, ஓகே சரின்னு சொல்லிட்டு, ஐ நீட் தட் சச் அட்ரஸ். உடனே சரின்னு சொல்லிட்டு நான் அந்த அம்மாட்ட கேட்டேன். அவள் பேர் உடனே அவள் ஃபோன் நம்பர் கொடுத்து, உடனே அம்முக்குட்டிகிட்ட மலையாளத்தில் பேசினேன். அம்முக்குட்டி, ஞான ഇവിടെ ഉണ്ട്, நான் ஒரு பாஸ்டரா
அப்படின்னு சொல்லிட்டு மலையாளம் சம்சாரிச்சு. அப்போ மலையாளம்னா அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷம், நம்ம பாஷையை பேசுகிறேன்னு சொல்லிட்டு உடனே சரின்னு சொல்லிட்டு அவள் சொன்னா, எங்கள் அப்பாவும் பாஸ்டர் தான். அல்லேலூயா சொல்லுமா. அடுத்த தூதனை அனுப்புகிறாரு. கரங்க தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அம்முக்குட்டி எனக்கு தெரியாது. அந்த அம்முக்குட்டி அப்போ வந்து என்னோட பரஞ்ச காரியம் என்னோட சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பாட்ட உன்னை பற்றி சொல்கிறேன், எங்கள் அப்பா ஒரு பாஸ்டர், நிச்சயமாக உனக்கு ஒரு ஊழியத்தை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட சொன்ன உடனே அவங்க அப்பா அந்த பாஸ்டரை கூட்டிகிட்டு வாண்டாங்க. அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ண அன்னைக்கு இல்லாத இதுவரைக்கும் இல்லாத எழுப்புதல் சபையில் வந்துச்சு. ஆமேன்னு சொல்லுமா. 2வது ஒரு தூதனை அனுப்புகிறாரு, 3வது ஒரு தூதனை அனுப்புகிறாரு. 3வது தூதனை அனுப்பி அந்த தேசத்துக்கே பிரசங்கம் பண்ண கர்த்தர் கிருபை செஞ்சார். லட்சக்கணக்கான மக்களுக்கு சுவிசேஷ டெலிவிஷன் மூலமாக உதவி செய்தார். தூதனை அனுப்புவார். நான் திக்கற்று அலைந்திருக்கும் பொழுது, மனுஷரால் கைவிட்டப்படுது, ஒரு சமயத்தில் சில சமயம் கதவுகளை அடைக்கும் நம்ம வாழ்க்கையில. கதவு அடைச்சிட்டுன்னு சொல்லி ஒருத்தர் கண்கலங்காதீங்க. மனுஷன் கதவை அடைப்பான், தேவன் கதவை திறப்பார். ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் அடைக்கப்பட்ட கதவுகளை தேவன் திறப்பாராக. மனுஷன் திறக்க மாட்டான், தூதனை அனுப்பி திறப்பார். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது தூதனை அனுப்பி அந்த 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல் எல்லாம் போய் கதவுகள் தானா திறந்தது போல இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் தானா கதவுகளை திறக்க கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். ஆமென். We have to experience in our life, in our family, in our ministry. Sometimes people may come and stop and shut the door. கவலைப்படாதீங்க. ஒரு டோர், ஒரு கதவு உங்களுக்கு அடைக்கப்பட்டுனா கவலைப்படாதீங்க. அப்போ நாம சோர்ந்து பெறக்கூடாது. அப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை எப்படி, விசுவாசம் எப்படி வரணும்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் எனக்கு ஒரு புதிய வழியை திறப்பார். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்மஸ்ல புதிய வழி திறப்பாரா? ஆமென். என் வாழ்க்கையில திறந்தாரு, உங்க வாழ்க்கை திறப்பார். மேய்ப்பரோட வாழ்க்கையில திறந்தாரு, உங்க வாழ்க்கையில திறப்பாரு. அவங்க வயல்ல வழக்கமா மந்தைய மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற ஆட்கள், சாதாரண ஷெப்பர்ட், ஆடு மேய்க்கிறவங்க மேலேயும் கரிசனம் வைக்கிறார். நம்ம தான் சொல்லுவோம், பிள்ளைகள் ஒழுங்கா படிக்காட்டா உடனே ஆடு மேய்க்க அனுப்பிடுவோம். ஆடு மேய்க்கணும். ஆடு மேய்க்கலையும் கர்த்தர் கவனமா இருக்கு. ஆடு மேய்க்கிற ஆட்கள் தான் அரசனை மாற்ற போறாரு. ஆமே. அந்த வேலையில உண்மையா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமா. நீங்க கொடுக்கப்பட்ட வேலை எந்த வேலையா இருந்தாலும் உண்மையா செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோ தூதனை அனுப்புவார். தூதனை அனுப்பி என்ன செய்ய, மேய்ப்பிள்ளைக்கு அங்க தரிசனம் ஆகிறார். அந்த வேளையில கர்த்தர் தூதன் அங்க வந்து நிக்கிறான். ஆண்டவருடைய தூதன் வந்த உடனே அடுத்து நடக்கிறது பாருங்க. அவன் வந்த உடனே என்ன செய்து பாருங்க, மகிமை. கர்த்தருடைய மகிமை. யாருடைய மகிமை? கர்த்தருடைய மகிமை. ஆமென். ஹalleluya. The glory of God will fill the place. மகிமை அந்த இருக்கும். சில சமயங்கள் நம்ம வாழ்க்கையில மகிமை இழந்து போன ஒரு காலமா இருக்கலாம். இக்கபோத் நோ, இழந்து போன எல்லாவற்றையும் ஈடு செய்த தெய்வம். அந்த தூதன் வந்த போது மகிமை சுத்திலும் பிரகாசித்தது. நீங்க போகிற இடத்துலயும் தேவனுடைய மகிமை வரும். ஆமென் சொல்லுமா. You have to carry the presence of God. உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் போச்சோ அங்கெல்லாம் மகிமை இருந்தது. எங்கெல்லாம் போச்சோ அங்க வல்லமை இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டி யார்? நீங்கள் நான் தான். ஆமென் சொல்லுமா. நம்ம போகிற இடத்துல தேவ பிரசன்னம் வரணும். ஆமென் சொல்லுமா. நேற்று ஒரு ஃபேமிலி வந்தாங்க. நாங்கள் சிங்கப்பூர் போனோம் ஜூனில் போயிட்டு வந்தேன். சிங்கப்பூர் பிள்ளைலாம் வந்திருக்காங்க. அவங்க இருக்கான்னு நினைக்கிறேன், இல்லையா நம்ம தெரில. மாஸ்டர் நீங்கள் வந்தீங்க, எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம், நீங்கள் வந்துட்டு போனதுக்கப்புறம் ரொம்ப ஆசீர்வாதம்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம வந்துட்டு போன இடத்துல தெய்வ மகிமை வந்து இறங்கணும். ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. அந்த தூதர்கள் அங்கே வந்து இறங்கின போது மகிமை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் என்ன செய்த, அந்த மகிமையை கண்டு, அவர்கள் அந்த பிரகாசத்தை கண்டு அவங்கெல்லாம் பயந்தாங்க. அப்படி பயந்து போன அந்த மக்கள் மத்தியில் அவங்களுக்கு வரக்கூடிய முதலாவது மெசேஜ், அந்த தேவதூதன் கொடுக்கிற செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா பாருங்க, 10ஆம் வசனத்துல, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் முதலாவது சொல்றாங்க, தேவதூதன் அவளை பார்த்து என்ன சொல்றான்? பயப்படாதீங்க. எல்லாம் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, நல்லா பயப்படாதீங்க சொல்லுங்களேன். பயப்படாதீங்க. எதை குறிச்சும் கையை ஒருத்தர் பார்த்து பயப்படாதீங்க. ஒன்றும் நடக்காது. கர்த்தர் எல்லாம் சரியா செய்வாரு. அல்லேலூயா சொல்லுமா. ஆமென். எதுக்காக பயப்படுறீங்களா? பர்சனலாக, ஃபேமிலியில், பிள்ளைகளை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி, எதிர்காலத்தை பற்றி, சரீர சுகத்தை பற்றி, அல்லது வேற எதையாவது நீங்கள் பயத்தோடு வந்து அந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கிடைக்கிற கிறிஸ்மஸ் மெசேஜ் பயப்படாதீங்க. ஆமென் சொல்லுமா.
உயிர்த்தெழுந்த இயேசு கண்கலங்கின சீசர்களை பார்த்து பயப்படாதீங்க. கிறிஸ்மஸ் மெசேஜ் அதான், பயப்படாதீங்க. அல்லேலூயா சொல்லுமா. நம்ம வேலையில், நம்ம ஊழியத்தில், நம்ம குடும்பத்தில் நம்ம கவனமாக இருந்தால் நம்ம பயப்பட தேவையே இல்லை. நம்ம ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை பயப்படாதுன்னு சொல்கிறார். ஆமேன்னு சொல்லுமா. ஆமாம், எதை குறிச்சும் பயப்படாதீங்க. அன்னைக்கு பொருளாதாரம், கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இருக்க தான் செய்யும். ஆனால் எல்லா பிரச்சனையும் கர்த்தர் ஒரு பரிகாரத்தை கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் அவளை பார்த்து சொன்னார், முதலாவது சொல்ற வார்த்தை பயப்படாதீங்க. ஏன் பயப்படக்கூடாதுன்னு சொன்னா அடுத்து ஒரு மெசேஜ் கொடுக்கிறார். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அந்த இதோங்கிற வார்த்தை தமிழ் வார்த்தையில அதுக்கு ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. பிகோல் ஆங்கில சொல்லிருக்கு. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்துக்கிற தேவாட்டுக்குட்டி, இதோ மேங்குடன் அவர் வருகிறார். இதோங்கிற வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. என்னன்னா இதோ அப்படின்னா அவங்களுடைய கவனத்தை இழுக்கிறது. ஆமென் சொல்லுமா. இத்தனை பேரும் வந்திருக்கீங்களா, உங்க கவனத்தெல்லாம் நாங்கள் இழுக்க வேண்டியிருக்கு பாருங்க. அல்லேலூயா சொல்லுமா. இது ரூட் எங்கெல்லாமோ போன ரூட் எல்லாம் சேர்ந்து ஒரே ரூட்டுக்கு வர வேண்டியிருக்கு பார்த்தீங்களா. இது ஆவியானவர் தான் கொண்டு வரணும். அல்லேலூயா சொல்லுமா. பிஹோல், அந்த தூதன் வந்து சொல்றான் இதோ. என்ன சொல்றப்படாரு? இதோ எல்லா ஜனத்துக்கும், சொல்லுங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை. இது என்ன சந்தோஷ செய்தியா? அந்த சந்தோஷமான செய்தி என்ன? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. ஒரு குழந்தை பிறந்ததுனால பெரிய சந்தோஷம். உங்க வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தா யாருக்கு சந்தோஷம்? என்ன விஜி, உன் பேரனை பார்த்தோன்னே பேத்தியை பார்த்தோன்னே சந்தோஷம், உனக்கு தான் சந்தோஷம். அந்த வீட்டில் ஒரு பேரன் பேத்தி பிள்ளை பிறந்தா அந்த வீட்டுக்காருக்கு மட்டும் சந்தோஷம். ஆனால் இந்த குழந்தை பிறந்ததுனால உலகத்துக்கே சந்தோஷமா. ஆமென் சொல்லுமா. இதோ 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 எல்லா ஜனத்துக்கும், அது இந்தியாவில் இருந்தாலும் சரி, அமெரிக்காவிலும் சரி, அது உலகத்தில் எங்க இருந்தாலும் சரி, இது எல்லா ஜனத்துக்கும் ஒரு சந்தோஷத்தை, மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற செய்தி என்னன்னா, இன்று கர்த்தராய் கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்காக. யாருக்காக பிறந்துக்கிறாரு? நம்ம வீட்டில் பிறக்கிற பிள்ளைங்க, நம்ம குடும்பத்துக்கு, நமக்காக. இது என் பிள்ளை, என் பேரன், என் பேத்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த பிள்ளையை பற்றி கொடுக்குற வார்த்தை உங்களுக்காக, எனக்காக. ஆமென் சொல்லுமா. இயேசு வந்தது எனக்காக. சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும், இல்லை கர்த்தராகிய கிறிஸ்து, கர்த்தர் என்றால் ஆளுகை செய்கிறவர், ஆட்சி செய்கிறவர், ஆளுகிறவர், என்னை ஆளுகிறவரே. ஆமென். என்னை ஆட்கொள்பவர். ஆமென் சொல்லும். ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியோம், அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும் தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தெய்வமே, ஊற்று தண்ணீரே, ஏங்குதையா, வர வேண்டும். நல்லவரே, இப்போ வர வேண்டும். நல்லவரே. கர்த்தராகிய கிறிஸ்து, கர்த்தர் ஆளுகை செய்து, சொல்லுங்க, ஆட்சி செய்பவர். உங்க ஆட்சி வருவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானம் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. நீங்க என் வாழ்க்கையில வரணும். என் வாழ்க்கையில நீங்க ஆட்சி செய்யணும். நான் என்னை ஆளுகை செய்யக்கூடாது. என் மனுஷிகம், என் மாம்சம், சுயம், என் பாவம் என்னை ஆளுகை செய்யக்கூடாது. நீங்க தான் ஆளுகை செய்யணும். நான் நீங்க கர்த்தர். கரங்கள் தட்டி கர்த்தராகிய என்று கர்த்தர் ஆட்சி செய்கிறவர் உலகத்துல வந்திருக்கிறார். ஆமென். அவர் 2000 வருஷத்துல உலகத்துல வந்து நோக்கம் ரட்சகராக வந்து ஆட்சி செய்ய வந்திருக்கிறாரு. இனி ராஜாவை வரப்போறாரு. அதான் கர்த்தராகிய கிறிஸ்து. கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மெசாயான்னு சொல்லுவோம், வரப்போகிற ராஜா. அவர் உலகம் இன்னைக்கு அறியல. அந்த சமாரியா ஸ்திரீடத்தில் பேசும்போது, உன்னை பேசுவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தா நீயே அவடத்தை கேட்டிருப்ப, அவர் உனக்கு ஜீவத்தை உலகம் இன்னைக்கு அறியல. சொந்தமானவர்கிட்ட வந்தா சொந்தமானவர்கள் அவர் அறியல. அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும்
பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். ஆமென். இன்னைக்கு அவர் ஏற்றுக்கொண்டதால் ஒரு பெரிய பாக்கியம். கரங்களை தட்டி, ஆண்டவரே எங்களுக்காக எங்கள் வாழ்க்கையில் ஆட்சி செய்ய வந்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நன்றி உள்ளவர்களாக உங்களுக்கு அர்ப்பணித்து உங்களுடைய நாமத்தை மையப்படுத்த கிருபை செய்யும். சோ இன்றைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் ரட்சகர் உங்களுக்காக எனக்காக தாவீது ஊரில் பிறந்திருக்கிறார் என்று சொன்னபோது அதுக்கு அடையாளத்தையும் காட்டுறாங்க. துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். சோ ஒரு தூதன் மட்டும் அங்க சொல்றத அங்க பார்த்தோம் மெய்ப்பொருளுக்கு. இப்போ பாருங்க, அந்த இயேசு பிறந்த போது அடுத்து நடக்கிற நிகழ்ச்சியை பாருங்க. என்ன நடக்குது? 13 வாசித்து பார்க்கும்போது எல்லாம் சொல்லுங்க. அந்த சனமே என்னதான்? பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு. அங்கதான் ஒரு பாட்டு பாடுறாங்க. அல்லேலூயா சொல்லுமா? இந்த பாட்டு என்ன பாட்டு பாடுறாங்க? தூதர சேனை, ஒரு தூதன் இல்ல, பரமசேனை பாடுற பாட்டு. அதான் கிறிஸ்துமஸ் கேரல் சொல்லுவாங்க. அந்த கேரல் சர்வீஸ் என்ன பாட்டு பாடினாங்க? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும். நம்பர் 1 உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. நம்பர் 2 பூமியிலே சமாதானம். நம்பர் 3 மனுஷர் பிரியம் உண்டாவதா என்று சொல்லி என்ன செய்தார்கள்? தேவனை துதித்தார்கள். பாடல்ல ஒரு கருத்து இருக்கு. தூதர்கள் பாடின பாடல இன்னைக்கு பவுல் சொல்றாரு புதிய ஏற்பாடு சபைக்கு சொல்லும் பொழுது, நான் ஆவியோடு பாடுவேன் பொருளோடும் பாடுவேன். ஆமென் சொல்லுமா? இன்னைக்கு வர்ற பாட்டெல்லாம் பார்க்கும்போது பரிதாபமா இருக்கு. அன்னைக்கு பாடின பாடல் மீனிங்ஃபுல் சாங், அது ஆராதனைக்குரிய பாடலா இருந்தது. தூதர்கள் பாடின பாடல் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு நம்முடைய பாடல் ஆராதனை அவருக்கு மகிமை கொண்டு வர வேண்டும். ஆமென் சொல்லுமா? நம்முடைய வாழ்க்கை அவருக்கு மகிமை கொண்டு வர வேண்டும். இந்த ஆராதனையின் நோக்கம் நமக்கு மகிமை அல்ல, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. இயேசு பிறந்த செய்தி கேட்டபோது பரமசேனையின் திரள் பாடின பாடல் என்ன பாடல்? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. நமக்கு ஒரு தெய்வம் உண்டு, உன்னதமானவர். ஆமென். The most high God, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றே, சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்குகிறே. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றே, சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்குகிறே. கோட்டையே நம்பிக்கை புகலிடமே, உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றே, சர்வ வல்லவரேவும் நிழலில் தம் தங்குகிறே. பழக்கும் செய்யாது, பழக்கும் கொள்ளை நோய் அணுகாது, தண்ணி ஒன்றும் செய்யாது. கோட்டையே நம்பிக்கை புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே நம்பிக்கையே, உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றே, சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளே. ஆமென். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் உன்னதமானவர். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். மோஸ்ட் ஹை காட், உன்னதத்துக்கிற தேவன், அவருக்கு மகிமை. இன்னைக்கு நாம் இருக்கிறது அவருக்கு மகிமை. ஆண்டவரை இயேசு உலகத்தை வந்து அவரை எப்படி மகிமைப்படுத்தினார்? கானா ஒரு கல்யாணத்துக்கு போனார். அந்த வீட்டில் குறைவு ஏற்பட்டுச்சு. இந்த குறைவை நிறை செய்வதற்கு சாதாரண தண்ணியை திராட்சரசமாக மாற்றினார். அதில் என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல அந்த வீட்டில் கர்த்தர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். நாம் இருக்கிறது அவருக்கு மகிமை உண்டாகும். ஆமென் சொல்லுமா? அவருக்கு மகிமை. எல்லாம் சொல்லுங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிற இவ்விதம் மனுஷன் நற்கிரிகளை கண்டு பரலோகத்துக்கு நம்ம பிதாவை மகிமைப்படுத்தும்படி வெளிச்சம். அவர் நாம வாழ்க்கையில ஆண்டுடைய நாம் மகிமைப்படணும். ஆமென் சொல்லுமா?
ஆகவே தூதர்கள் பாடின பாடல்ல உன்னதத்திற்கிற தேவனுக்கு இன்னைக்கு என் வாழ்க்கையில என் ஆண்டவர் வகைப்படணும், என் மூலமா ஆண்டுடைய நாம ஒரு நாள் தூசிக்கப்படக்கூடாது, என் மூலமா என் தேவனுடைய நாம மையப்படணும். இயேசு வந்த போது பாடின பாடலுடைய பொருள் என்னவென்றால், உன்னதத்திற்கிற தேவனுக்கு என் மூலமா, என் குடும்பத்து மூலமா, என் ஊழியத்து மூலமா, என் சபையின் மூலமா என் ஆண்டவருக்கு கனம் மகிமை துதி உண்டான கரங்களை தட்ட கிறிஸ்மஸ் நாட்கள்ல என் மூலமா என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். எப்படி மகிமை உண்டாகும்? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்போது, ஊழியம் செய்யும் போது, அவர் மூலமா நாம் அவருடைய வார்த்தையை சொல்லும்போது அவருடைய நாம் மையப்படும். அதை பாடலா பாடினாங்க. உன்னதத்துக்கிற தேவனுக்கு மகிமை. அப்புறம் என்னதான்? பூமியில சமாதானமும். பூமியில என்ன இருக்கு? மேல மகிமை இருக்கணும். ஆண்டவருடைய மகிமை மேல போகணும். கீழே அந்த மகிமை உயரும் போது இந்த பூமிக்கு சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா சொல்லுமா. இந்த பூமியில நம்ம சமாதானத்துக்காக தான் வச்சுக்கிறாரு. ஆண்டவர் சொன்னாரு, லூக்கா 10:5 வாசித்து பார்க்கிறோம். மத்தேயு 10:12 சொல்லப்படுகிறது, நீங்க ஒரு வீட்டுக்கு போகும்போது என்ன செய்யணும்? சமாதானத்தை சொல்லுங்கன்றாரு. அல்லேலூயா சொல்லுமா. ஏன் சமாதானத்தை சொல்லணும்? இந்த சமாதானத்தின் தேவன், அவருக்கு ஒரு பேர் உண்டு, சமாதான பிரபு. இந்த சமாதானத்தின் தேவன் நமக்குள்ள வரணும். நம்மளுடைய வாழ்க்கையில சமாதானம் ஆளுகை செய்யணும். ஒரு நாள்ல சமாதானம் இல்லாம இருந்தோம், அது தேவ சமாதானத்தை கர்த்தர் கொடுத்தாரு. சமாதானத்துக்கு கேடு உண்டாக்கின சாத்தானை சமாதானத்தின் தேவன் காலின் கீழ் மிதித்தார் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தை, பூமியில சமாதானம், இந்த சமாதானத்தை எடுக்க பிசாசு குடும்பங்களில் சமாதானத்தை எடுக்க பிரயாசப்படுறான். அந்த சபிக்கப்பட்ட பிசாச சமாதானத்தின் தேவன் சாத்தானை காலின் கீழ் மிதித்தார் என்று ரோமர் 16:20 வாசித்து பார்க்கிறோம். இந்த சமாதானத்தின் பிரபு, சமாதானத்தின் தேவன் நமக்குள்ள ஆட்சி செய்து நம் மூலமாக அவருடைய நாமத்தை மையப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். உன்னதத்துக்கிற தேவனுக்கு மகிமை. இந்த பூமியிலே சமாதானம் மனுஷன் என்ன உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா. அந்த தேவ பிரியத்தை காண, அவருடைய அன்பு நம்மிலே வெளிப்பட, அந்த அன்பு நம் மூலமாக உலகத்திற்கே வெளிப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென் சொல்லுமா. ஆகவே இந்த பாடலில் இருக்கிற பொருள் என்னவென்றால், உன்னதத்திற்கிற தேவனுக்கு மகிமை. நான் எப்படியாவது ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரணும். உன்னதத்துக்கிற தேவனுக்கு மகிமை. இந்த பூமியில சமாதானம், எனக்குள்ள சமாதானம், அது தேவ சமாதானம் இருக்கணும். உலகம் கொடுக்கிறது எடுக்காத தேவ சமாதானம், ரட்சிப்பு சமாதானம், அபிஷேகத்திற்கு சமாதானம், ஆசீர்வாதத்திற்கு சமாதானம் எனக்குள்ள வந்து வேதம் உன் அலங்கத்திற்குள்ள சமாதானம், அரண்மனைகள் சுகம் இருப்பதா. கரங்கள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். தேவ சமாதானம், தேவ சமாதானம் எங்களை ஆளுகை செய்வதாக. அதான் ஒவ்வொரு ஜெபத்திலையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷம், சமாதானம் நமக்குள்ள வர ஆண்டவர் நமக்காக வந்தார். அல்லேலூயா சொல்லுமா. இந்த பூமியில சமாதானம், மனுஷர் மேல என்ன உண்டாவதாக. ஆமென் சொல்லுமா. இந்த கிறிஸ்மஸ் இன்னைக்காவது சண்டை போடாமல் இருங்க. அல்லேலூயா சொல்லுமா. மற்ற நாள் சண்டை போட்டால் இன்னைக்காவது சண்டை போடாது. இன்னைக்காவது சண்டை போட்ட ஆள்கிட்ட போய் சமாதானம். மனுஷன் மேல என்ன உண்டாகட்டும், இன்னைக்கு போய் பேசுங்க. சண்டை போட்ட ஆள்கிட்ட போய் பெரிய உண்டாவதாகன்னு சொல்லு. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் கர்த்தருடைய பிரியத்தை, அதுதான் தேவ பிரியம். ஆமென், அல்லேலூயா. அவருடைய அன்பு நம்ம மூலமா அவருடைய அன்பு நம்ம மூலமா வரட்டும். அவருடைய பிரியம் உலகத்திற்கே நாம் ஆசீர்வாதம். ஆண்டவர் சொன்னாரு, நீங்க தான் பூமிக்கு. ஆமென், அல்லேலூயா. ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க. அல்லேலூயா. அதனால அந்த அன்பை கொண்டு போங்க, அந்த பிரியத்தை கொண்டு போங்க. இயேசுநாதர் நம்ம மூலமா தான் செயலாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுமா. உன்னதத்துக்கிற தேவனுக்கு மகிமை. இந்த பூமியில சமாதானம், இந்த மனுஷன் மேல பிரியம் உண்டு. ஒருத்தர் பார்க்கும்போது என்ன, அவங்கள பார்த்த உடனே சந்தோஷம் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா சொல்லுமா. சிலர் பார்க்கவே மாட்டாங்க, ஒரு வெட்டிட்டு போயிடுவாங்க, பக்கவாதம் வந்த மாதிரி. நீ வெட்டிட்டு போன கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுமா. கூட்டம் முடிஞ்சோன்னு 4 பேரை பார்த்து ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு போங்க. அல்லேலூயா. அது உங்களை யார் பிடிக்காத அவங்கள பார்த்து சொல்லிட்டு போங்க. அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. சண்டையிட்ட போட்டு வந்து இன்னைக்கு சமாதானம் பண்ணிருக்க. அல்லேலூயா. ஏன்னா சமாதான காரணர் அவர். இருதரத்தையும் ஒன்று பண்ணினார், ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா சொல்லுமா. பரலோகத்தையும் பூலோகத்தையும் சேர்க்கிறது தான் இயேசு வந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். He is a holy God, we are not holy. Heaven is a wonderful place, but yet this is not a wonderful place. ரெண்டையும் கனெக்ட் பண்ண தான் வந்தார். ஆமென் சொல்லுமா. எங்களை கனெக்ட் பண்ண வந்தார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே தேவ சமாதானம் நமக்குள்ள வரட்டும். அல்லேலூயா சொல்லுமா. நல்லதா இருக்கு பாஸ்டர், உங்களுக்கு என்ன தெரியும் எங்க பிரச்சனை சொல்லுங்க.
எல்லா பிரச்சனையும் இயேசுக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுமா. நான் அருமையான ஒரு மெசேஜ் இருக்குது. அந்த உங்களுக்கு இதை நான் அனுப்பி வைக்கிறேன் வாட்ஸ்அப்பில். அதை சொன்னால் ஆண்டவர் இவர் யார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு நல்ல சூப்பராக எழுதியிருக்காங்க. நீங்கள் எல்லாரும் கையில் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் உங்களோட வாட்ஸ்அப்பில் கூட அனுப்பிக்கலாம். பாருங்கள், யார் இவர்? எங்கு திரும்பினாலும் திரள் கூட்டமான மக்கள் அவரை பின்பற்றுகிறார்கள். ஏனென்றால் இவர் பல தலைமுறைக்கும் சொந்தக்காரராக இருக்கிறார். நம்ம தலைமுறை ஒரே தலைமுறை, ஆனால் இவரு எல்லா தலைமுறைக்கும் தலைவரா இருக்கிறார். ஆமென். நாம ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் வாழ்கிறோம், இவரோ எல்லா காலமும் வாழ்கிறார். கரங்கத்தடி கர்த்தரை ஸ்தோத்திரம். இவர் யார்? இவர் தான் இயேசு. ஆமென், ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. நம்ம அனைவரையும் நன்கு அறிந்தவர், சகல மனிதர்கள் சிறந்தவர். அவரிடத்தில் பேசலாம், ஜெபிக்கலாம், அவரை நாம் காணலாம். அவர் நம்மை நன்கு அறிகிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறார்? உங்கள் அருகிலே இருக்கிறார். அவர் பிறந்தது அதிசயம், வாழ்ந்தது அதிசயம், அவருடைய செயல்கள் ஊழியம் அதிசயம், அவருடைய போதனைகள் அதிசயம், அவர் அன்பு அதிசயம். அவர் உங்கள் அருகிலே இருக்கிறார். ஆமென் சொல்லுமா. நல்ல அருமையான ஒரு வாசகம். அவர் எதற்காக வந்தார்? நம்மை மீட்கும்படி வந்தார். அவர் மீட்பர், அவர் ரட்சகர், அவர் பேர் இம்மானுவேல், அவர் தேவன், அவர் நம்மோடு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணாலே. அல்லேலூயா. அவர் நமக்காகவே தன்னையே தந்தார். ஆகவே நமக்கு ஜீவனை தந்தார். அதோடு மட்டும் அல்ல, நம்முடைய நம்பிக்கைக்கு உரியவர். எத்தனை பேர் நம்பிக்கைக்குரிய நம்புறீங்க? இந்த இயேசுவை நாம நம்பலாம். கரங்கள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் நம்பிக்கைக்கு உரியவர் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் நிலையை நன்றாக அறிந்து உணர்ந்து, ஆண்டவரே என்னை நீர் நன்றி, என்னை ஏற்றுக்கொண்டீங்களே, அதுக்காக என் நம்பிக்கைக்கு பாத்திரமாக ஆண்டவரே நீ இருப்பதற்காக ஸ்தோத்திரம். வேற யாரையும் நம்ப முடியல, ஆனா உங்களை நம்பலாம். ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய நம்பிக்கை, நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு, நீங்க தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்ற அழகாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆங்கிலத்திலும் தமிழில் எழுதிக்கிறாரு. நான் வாட்ஸ்அப்ல வந்திருக்கு, நான் அதை சொல்ல அனுப்பிக்கிறேன், உங்களுக்கு நோட்டீஸ்ல போட்டுறேன், இருக்குது. ஆகவே ஆண்டவர் ஸ்தோத்திரம். நம்பிக்கைக்கு உரியவர். ஆமென், அல்லேலூயா. பொய் சொல்லாத தேவன். ஆமென். அவர் மாறாத தேவன், வல்லமுள்ள தேவன், அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் வரப்போகிற ராஜா. மேய்ப்பர்கள் அதை கண்டார்கள், கேட்டார்கள், அதை பிரசித்தம் பண்ணினார்கள். இதே போல நாமும் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து ஜெபிப்போம். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, 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 அல்லேலூயா. ஐயா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே, எளிமையான என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, 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 வாழ்க. உம் நாமம் வாழ்க. எல்லாம் சொல்லுமா. உம் நாமம் வாழ். எல்லாம் எல்லா கரங்களை உயர்த்தி உம் நாமம் வாழ்க. ஐயா உம் நாமம் வாழ். எல்லா நாமங்களுக்கும் மேலான உயர்ந்த நாமத்தை உடையவரே, வானோர் பூதலத்தோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும், கண்கள் யாவும் காணும், கால்கள் யாவும் முடங்கும். இயேசு ஆண்டவர் என்பதை இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் இயேசு தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர்.
ரட்சகரே, ராஜாவே, உம்மை பணிந்து கொள்கிறோம். மேய்ப்பர்கள் பணிந்து கொண்டு உம்மை பிரசித்தம் பண்ணது போல நாங்களும் பிரசித்தம் பண்ணி இப்படி ராஜ்யத்தை கட்டி எழுப்ப பயன்படுத்தும். இந்த கிறிஸ்மஸ் உண்மையான கிறிஸ்மஸா இருக்கிறதா இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்தம் ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சேஷகலம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சந்தோஷம், சமாதானம் நம் அனைவருக்கும் இருப்பதாக. May God bless you. Happy Christmas. God bless you. We love you. Praying for you. Thank you so much.